ଆଉ ମୋର ତ ସେନା ହେବାଟା ଏଥର ମୋର ଚତୁର୍ଥ ଥର। எனக்கு மெட்ராஸ் சென்னை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் வந்ததும் கிடையாது. ଆଉ ମୁଁ ଏଠି ଆଇବା ପାଇଁ ମଧ୍ୟ ଯୋଗ୍ୟତା ନଥିଲା। நான் இங்க வருவதற்கு எனக்கு தகுதி கிடையாது, இப்படிதான் நிற்பேன்னு சொல்லி நான் நினைத்து பார்த்ததே கிடையாது. ପୁଣି ପ୍ରଭୁ ଯୀଶୁଙ୍କୁ ମୁଁ ବିଶ୍ୱାସ କଲି ଯେ ପ୍ରଭୁ ଯୀଶୁ ହିଁ ମୋତେ ଏଠି କଢ଼ାଇ ଆଣି ଅଛନ୍ତି। ஆண்டவரை நான் அறிந்தபடினாலே ஆண்டவர் என்னை இங்க கொண்டு வந்திருக்கிற மத்தியில। ଯଦି ଆମେ ପ୍ରଭୁ ଯୀଶୁଙ୍କୁ ବିଶ୍ୱାସ କରିନଥାନ୍ତୁ ଏ ଜାଗାକୁ କିମ୍ବା ଏ ସ୍ଥାନକୁ ଆମେ ଦେଖିନଥାନ୍ତୁ। ஆண்டவரை நான் அறியாம இருந்தேன் என்றால் நான் இருந்திருப்பேனா என்பது எனக்கு தெரியாது, இப்படின்னா உங்களை பார்த்திருப்பேன் எனக்கு நிச்சயம் உண்மையா நிச்சயம் இல்லை எனக்கு। ପୁଣି ଆଜିର ଡ୍ରାମାକୁ ତୁମେ ଦେଖିଥିବେ ଭଲ ଭାବରେ ଆଜ୍ଞା ଆମର ଆତ୍ମିକ ପିତା ବୁଝାଇ ଅଛନ୍ତି। ஆண்டுடைய கிருபையினாலே ஆண்டவர் அறிந்தபடினாலே அருமையான இங்க இருக்கிற மிஷனரி மூலமாக ஆண்டவர் அருமையான கிருபை தந்தார் இருந்தார்கள் அந்த நாட்களில் கூட। ପୁଣି ଆମେ ଛୋଟ ବେଲେ ଥିଲା ବେଲେ ପୂଜା ବିଧି ଆଉ ପୁଣି ଗୁଡୁ ଗୁଡିଆ ପାଖରେ ଯାଇକିରି ବହୁତ ପଇସା ଖର୍ଚ୍ଚ ସୁନାବାନା ଥିଲା, ସୁନାବାନା ଗାଈ ଗୋରୁ ବିକିକିରି ସେଥିରେ ମାତି ଯାଇଥିଲେ। நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா அப்பா நல்லா குடிப்பாங்க, எங்க அம்மா அதிகமா குடிப்பாங்க, எங்க ஊர்ல எல்லாருமே நாங்கள் குடித்து இப்படிதான் அவங்களுடைய வாழ்நாளை எல்லாம் நஷ்டப்படுத்தி கொண்டாங்க। ସେଥିପାଇଁ ଆମେ ପ୍ରଭୁଙ୍କ ଟିକେ 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 ଜାଣିଲୁ ଯେ ପ୍ରଭୁ ବୋଲେ କିଏ, ଯୀଶୁ ବୋଲେ କିଏ, ଅଳ୍ପ ଅଳ୍ପ ଆମର ମାଇଣ୍ଡରେ ଟିକେ ପଶିଲା। ஆனால் இயேசுவை பற்றி எங்களுக்கு தெரியவே தெரியாது, அவ்வளவு தெய்வம் இருக்கா என்பது தெரியாது। நாங்களும் அதே போல வளர்ந்து வரும் பொழுதும் நாங்களும் நல்லா குடித்து விட்டு நாங்களும் அப்படியே தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம்। ଗୋଟେ ନିଷ୍ମେର ଲୋକ ଆମର ଘରେ ଆସିଥିଲେ, ସେମାନଙ୍କୁ ମୁଁ ଟିକେ ବିଶ୍ୱାସ କଲି। ସେତେବେଳେ ଏବେ ଯୋଉ ଡ୍ରାମା ଦେଖାଇଲି ସେପରି ଗାଁର ଲୋକ 120 ଘର ଲୋକ ମାଡ଼ କରିଦେବୁ, ତୁମର ସାତରା ଗାଁକୁ ପଳାଇ ଯା, ଏଠି ରହିବା ପାଇଁ ହେବ ନାହିଁ ବୋଲି ମୋତେ କହିଲେ। ஆனால் ஆண்டவரை மிஸ்லின் மூலமாக நான் முதலாக அறிந்து கொண்டேன், ஆனாலும் அந்த நாட்டில் ஆண்டவர் விசுவாசித்தது கிடையாது। ஆனால் நீங்க டிராமா பார்த்தது போல எங்கள் குடும்பத்தில் நடந்த உண்மையான ஒரு சம்பவம் ஆண்டவர் அறியவில்லை। என்னுடைய தம்பி மகா ரொம்ப சீரியஸான பிள்ளை சூழ்நிலையில ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாத ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது। ସେତେବେଳେ ମୁଁ ଚମକି ଗଲି ଆଉ ପ୍ରଭୁଙ୍କ ପୁରା ଛାଡ଼ିଦେଲି। ஆனால் ஆண்டவரே ஆண்டவர் கிருபை நான் குடிப்பேன், சின்ன வயசுல குடிச்சிருக்கிறேன், அநேக பாப்ப காரியத்தில் இருந்தேன், ஆனால் ஆண்டவர் கிருபையினாலே அருமைய காரணம் மூலமாக ஆண்டவனை ரட்சித்தார்। ଆଉ ସେତେବେଳେ ମୋତେ 2002ରେ ମୋତେ ବିଶ୍ୱାସ ପୁରା ମୋତେ ପ୍ରଭୁ ଚାଲନ ଦେଲା। ஆனால் இப்படியாக ஆண்டவர் கிருபையினாலே 2000 வருஷம் முதல் ஆண்டவரை எப்படியாவது ஆண்டவரை தெரிந்து கொண்டபடினாலே ஆண்டவரை ரட்சித்தார்। ଆଉ ଆତ୍ମିକ ପିତା ବି ମୋର ସାଙ୍ଗରେ ମିଶିବାକୁ ଜଡ଼ିତ ହେବାକୁ ଆରମ୍ଭ କଲା। கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அனுப்பி, மிஷனரி அனுப்பி என்னையும் எங்கள் கிராமத்தையும் ஆண்டவர் ரட்சித்தார்। ସେଥିପାଇଁ ମୁଁ ପ୍ରଭୁଙ୍କୁ ଆଉ ଆରମ୍ଭ କଲି, ଧନ୍ୟବାଦ ଦେଲି। ପୁଣି ମୋ ପରିବାର ଏବେ ପୁରା 60 ପରିବାର ମୋ ଫ୍ୟାମିଲି ଅଛନ୍ତି। ஆண்டவருடைய பிள்ளையாக ஆண்டவர் அறிந்து கொண்டோம்। நான் மட்டுமல்ல, என்னுடைய தம்பி குடும்பம், அதே போல எங்கள் கிராமத்தில் 60 குடும்பங்கள் உண்டு। ଆଉ ପୁଣି ଗାଁରେ ପୁରା ଗରିବ ଲୋକ ଅଛନ୍ତି। எங்க கிராமத்தில் எல்லாமே ஏழை மக்கள் தான், ஒண்ணுமே படிப்பறிவில்லாத மக்கள், நாங்க யாருமே படித்தது கிடையாது। ସେମାନଙ୍କୁ ପ୍ରାର୍ଥନା କରି 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 ଆଗକୁ ପଢ଼ାଇ ନେଉଛୁ। ପୁଣି ପ୍ରଭୁ ଆମର ସଙ୍ଗରେ ଅଛି, ପ୍ରଭୁ ଆଗକୁ ପଢ଼ାଇ ନେଇ தேவனுடைய பிள்ளைகள் கிராமத்துக்கு வரவும், நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், எங்கள் கண்கள் திறக்கப்படவும், நாங்கள் அறிந்து கொண்டு கர்த்தருக்காக இம்மட்டுமாக சாட்சியா வாழும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார்। ମୁଁ 2024ରେ କେମିତି ବି କୋଇରି ଟିମ୍ ବନାଇଛି, ଆମର ଚର୍ଚ୍ଚ ପାଇଁ କୋଇରି ଟିମ୍ ବନାଇଛି। இப்படியாக ஆண்டவர் கர்த்தருடைய வழிநடத்தின்படி எங்களுடைய ஆலயத்திலே நாங்கள் வாலிபர்களை ஒரு கொயர் டீமாக நாங்கள் எழுப்பும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார்। ଏ କୋଇରି ଟିମ୍କୁ 2024ରେ ମୁଁ ବୁଲାଇ ଆଣିବି ବୋଲି ମୁଁ ନିଷ୍ପତ୍ତି ନେଇଥିଲି। କାହାର ପାଖରେ ମୁଁ ଭରସା କରୁନଥିଲି, ପ୍ରଭୁଙ୍କ ପାଖରେ ମୁଁ ଭରସା କରିଥିଲି। ஆனால் ஆண்டவரே எப்படியாவது எங்கள் பிள்ளைகளுக்கு மற்ற சபை எப்படி பார்க்கணும், அதுவும் தமிழ்நாட்டில் போய் நாங்கள் சபையில பார்க்கணும், அங்கே எப்படி இருக்கிறாங்க, எப்படி நாங்கள் ஆண்டவரை சரியாக அறிந்து கொள்ளவில்லை। நம்ம பிள்ளைகள் வருங்கால சந்ததிகள் ஆண்டவருக்கு பிரியமா மற்றவர்களை பார்த்து அறிந்து கொள்ள நான் ஆசைப்பட்டது உண்டு, அதுக்காக நான் ஜெபித்தது உண்டு। ସେଥିପାଇଁ ଆମର ପ୍ରଭୁ ଯୀଶୁ ଆମର ପ୍ରାର୍ଥନା ଶୁଣିଲେ ଯେ ଏ କୋଇରି ଟିମ୍କୁ ବୁଲାଇବା ପାଇଁ, ଏତେ ଦୂର ଏତେ ବାଟ ଆଣିବା ପାଇଁ ଆମକୁ ବୁଦ୍ଧି ଦେଲେ, ଜ୍ଞାନ ଦେଲେ। ଆମକୁ ଟଙ୍କାଟେ ଆମର ହାତରେ ନାହିଁ, ମାତ୍ର ପ୍ରଭୁ ଯୀଶୁ ଏତେ ଦୂର ଆମକୁ ଆଣିଅଛନ୍ତି, ଏଥିପାଇଁ ଏକା ଧନ୍ୟବାଦ ଦେବି। நாங்கள் யாருமே ட்ரெயினை பார்த்தது கிடையாது, எங்க பிள்ளைங்க ட்ரெயின் எட்டி கூட பார்த்தது கிடையாது, ட்ரெயினில் ஏறினது கிடையாது। நேற்றைய தினத்தில் எங்கள் பிள்ளைங்க ட்ரெயினில் நாங்கள் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம்। ஆனால் ஆண்டவர் அறிந்து கொண்டபடினாலே எவ்வளவு காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கும், ஆண்டவர் அறிந்து கொள்வதற்கும், உலகபரமான காரியங்களை புரிந்து கொள்வதற்கும், அதை பார்த்து சந்தோஷம் அடைவதற்கும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார்। ଆଉ ମୁଁ ଅନୁରୋଧ କରୁଅଛି,
ମୋ ବିଶ୍ୱାସ ମାନଙ୍କ ପାଇଁ ମୋ ପରିବାର ପାଇଁ ଆଉ ପୁଣି ମୋ ପାଠ ପଢ଼ାରେ 2 ଜଣ ଭୁବନେଶ୍ୱର ପଢ଼ୁଛନ୍ତି, ଫାର୍ଷ୍ଟ ଇୟର ଏ ବର୍ଷ ପଢ଼ୁଛନ୍ତି, ଗୋଟେ ପିଲା ଅଛି ଆଉ ଗୋଟେ ପିଲା ଏ ବର୍ଷ 8th କ୍ଲାସ୍ ପଢ଼ୁଛନ୍ତି। ଆମର ପରିବାର ପାଇଁ, ଆମର ଫ୍ୟାମିଲି, ଆମର ମଣ୍ଡଳ ପାଇଁ, ଆମର ମଣ୍ଡଳୀ ଲୋକ ଆଉ ପୁଣି ଭଦ୍ର ବ୍ୟକ୍ତି ସମସ୍ତେ ପାଷ୍ଟର ପାଲକ ମାନେ ମୋ ବିଷୟ ନେଇ ପ୍ରାର୍ଥନା କରିବେ। ஸோ எனக்காக குடும்பத்துக்காக ஜெபிங்க. எனக்கு 4 பிள்ளைகள் உண்டு. ஸோ ஊழியக்காரர் மூலமாக 2 பையங்க வந்து புவனேஸ்வரில் படிக்கிறாங்க. சில மற்ற 2 பையங்க ஊரில் படித்து பக்கத்து ஊரில் ஹாஸ்டலில் படிக்கிறாங்க. என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதே போல் எங்கள் சபைக்காக நீ ஜெபிங்க. நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நல்லா ஸ்திரமாக நிலைத்து நிற்கணும், நல்ல வேறுண்டு அவருடைய அன்பிலே வளரணும், கடைசி வரையும் விசுவாசத்தில் வளரணும். அது மாத்திரமல்ல, எங்கள் கிராமத்தை சுற்றி அநேக கிராமங்கள் இன்னும் இருக்கிறது, ஆண்டவர் அறியாத கிராமங்கள் உண்டு. அது அந்த கிராமத்துக்காக எங்களுக்காக சபைக்காக நீங்கள் ஜெபிக்க முடியும் அன்பாக உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். ସେଥିପାଇଁ ପ୍ରଭୁ ଯୀଶୁ ମୋ ସଙ୍ଗେ ରହୁଛନ୍ତି, ଆପଣମାନେ ସଙ୍ଗେ ରହୁଛନ୍ତି। ସେଥିପାଇଁ ପ୍ରଭୁ ଯୀଶୁ ଏ ସାଇକ ଦେଇ ପୁଣି ସାଇକ ପ୍ରତି ଆଉ ଏ ମଣ୍ଡଳୀର ଆଜ୍ଞାମାନେ ସଫଳକମାନେ ସମସ୍ତେ ମୋ ସାଇକ ଦେଇଥିବାରୁ ପ୍ରଭୁ ଯୀଶୁ ଏଥିର ଗୌରବ ପାଆନ୍ତୁ, ପୁଣି ମୋ ଦେଇ ପ୍ରଭୁ ପ୍ରତି ଆଶୀର୍ବାଦ ପାଆନ୍ତୁ। அதே போல் ஆண்டவரை நான் அறிந்து கொண்டு வருகிறேன். அருமையான நாங்கள் இந்த ஜேம்ஸ் பாஸ்டர் மூலமாக இந்த 1 வருஷம் அந்த ட்ரெயினில் கலந்து கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, எனக்காக தொடர்ந்து எங்களுடைய அந்த ஆவிக்குரிய நல்ல வேதத்திலே வளர்ந்து வருக, எங்களுக்காக ஜெபிங்க. உங்கள் மத்தியிலே சாட்சியை கொண்டு வந்ததுக்காக தேவாதி தேவனே ராஜாதி ராஜாவை நான் போற்றுகிறேன். கர்த்தர் அந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. இது ମୋର ବକ୍ତବ୍ୟ ଶେଷ କଲି। அப்போ ஹல்லேலூயா. தொடர்ந்து அருமையான தேவனுடைய